பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. சுவையான சுரைக்காய் அடை செய்வோம். 2 கீத்து சுரைக்காயை எடுத்து தோல் நீக்கிட்டு தேங்காய் துருவியில் துருவி வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து 3 ஸ்பூன் பொட்டுக்கல்லையே நைஸாக பேஸ்ட் பருத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து வந்து 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி கடாயில் லைட்டாக வதக்கிட்டு அது கூட வந்து இந்த சுரைக்காய் துருவி வச்சதை எடுத்து அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கிடுவோம். லைட்டாக வதக்கி எடுத்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். ஒரு பவுலில் இப்போ போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு 1 கப்பு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அரைச்சதை போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு உருண்டை செஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு எண்ணெய் கவரில் எண்ணெயை தடவி தட்டிட்டு கடாயில் போட்டு எடுத்தோம்னா சுவையான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.